ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு சண்டேலேருந்து எடுத்த விலாக் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம். பரமத்தேரூரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ராவல்ஸ் அங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்துட்டோம். நான் தனிஷ் நகுல் 3 பேரும் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்தாச்சு. வந்துட்டு நகுலுடைய அப்பா பார்த்திங்கன்னா எங்களை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. மார்னிங் சண்டே மார்னிங் ஒரு 3:30 இருக்கும். சென்னை ரீச் ஆயாச்சு. இப்போ வீட்டுக்கும் வந்துட்டோம். நல்லா தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்யலான்ட்டு நான்வெஜ் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஷீலா கிழங்கா மட்டன் ஈரல் இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா மட்டன் ஈரல் ப்ரிப்பேர் பண்ணி தரலான்ட்டு வானலியில் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் மட்டன் ஈரல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக மட்டன் மசாலா கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தூள் மஞ்சள் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டோம். மட்டன் ஈரல் வெந்துடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய அப்போ தான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழம்பும் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் ரெடி பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டு கொதி வந்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீன்லாம் போட்டு ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக தேங்காயும் ஜீரகம் அரைச்சி ஊற்றணும். அப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி மீன் குழம்பு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த மீன் பார்த்திங்கன்னா குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைக்கும் பார்த்திங்கன்னா கிழங்கு ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். மார்னிங்கே பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் வச்சாச்சு. ரைஸும் பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதிச்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா மீன் வெந்து வந்துடும். இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஈவினிங் போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ் இது கூட பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மட்டன் ஈரல் வச்சு ஊட்டி விட்டுட்டு இப்போ எங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஈவினிங் போல் ஒரு 4 o'clock போல் பார்த்திங்கன்னா ஃப்ரையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஊறி வந்துருச்சு. ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ வானலியில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் ஃபிஷ் போட்டு பொரிச்சு எடுத்துலாம். 2 பக்கம் நல்லா செவந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பொரித்து சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு ரெடிமேட் மாவு வாங்கிட்டு வந்துருந்தோம். மார்னிங்க்கு தோசை கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்க போகிறேன். முட்டையும் பார்த்திங்கன்னா அவிச்சு வச்சுருக்கேன். முட்டை வேக வச்சுருக்கேன். நேற்று வச்சுருந்த மீன் குழம்பு இருந்தது. இன்றைக்கி சூடு பண்ணி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை அது கூட பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கூடவே பார்த்திங்கன்னா ரசமும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு காலையிலே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டேன். ஊர்லேருந்து வந்தோடனையும் சண்டே அரைக்க முடியல. அதனால் மண்டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உளுந்தும் அரிசியும் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு 2ஐயும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்த நாள் நல்லா புளிச்சு வந்துடும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மார்னிங் நல்லா புளிச்சு வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இட்லி தான் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். காலையில் இட்லி ஊற்றிட்டு கூடவே பருப்பு சாம்பார் ரைஸ் எல்லாமே வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல். நகுலுக்கு ஏப்ரல் 1லேருந்து 26 வரைக்கும் பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் தான் ஸ்கூல் 12:30. அதனால் லஞ்ச் கொண்டு போக தேவையில்லை. மதியம் 1 o'clock பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வந்தோடனே பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பேட் வச்சு எடுத்து விளாண்டுட்டுருக்காரு. தனேஷ் பார்த்திங்கன்னா ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. விளையாட விட்டுட்டு அப்புறமே சாதம் எடுத்து ஊட்டி விட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுப்பான் அந்த நகுல். இப்போலாம் ஆஃப் டேனால பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பிச்சிட தேவையில்லை. ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விட்டால் போதும். 2 ஸ்நாக்ஸ் கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு பாக்ஸில் பப்பாயா கொடுத்து விட்டுருந்தேன். அது அப்படியே வந்துருச்சு. வீட்டுக்கு ரிட்டன் வந்துருச்சு. அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நட்ஸ் கொடுத்து விட்டுருந்தேன். அது சாப்பிட்டாரு. மார்னிங் கட் பண்ணி வச்சுருந்த பப்பாளி இருக்குது. ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ட பப்பாளி பார்த்திங்கன்னா சாப்பிடாமே வந்திருக்கு அந்த நகுல். பார்த்திங்கன்னா இட்லி இருக்குது. பருப்பு சாம்பார் சக்கரவள்ளி கிழங்கு சாதம். பருப்பு சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் பொரிக்கலான்ட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன். முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார் தான். நகுலுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் அது கூட முட்டைக்கோஸ் பொரியல் சாதம் வச்சு தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்பளம் பொரித்து ஊட்டி விட்டுட்டேன் அப்படின்னு நகுல் சாப்பிட்டுக்குவார். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வெயில் நல்லா சுட்டு எரிக்குது. அதனால் துணியெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங்கே வாஷ் பண்ணிவிட்டு மாடியில் கொண்டு போய் காய வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே பால்கனி 2 சைடும்
காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சு வந்துருச்சு. மேலே மாடியில் போட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அதனால் வெயிலே ரொம்ப துணியெல்லாம் இருந்தால் ரொம்ப ஃபேட் ஆகிடும். அதனால் பால்கனிலே போட்டு எடுத்து வச்சுட்டேன். தனிஷ் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கி எழுந்திரிச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மடித்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால்கனிலும் பார்த்திங்கன்னா காய வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து வச்சிடலாம். வெயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுட்டு இருக்குதுங்க இங்கே. இப்போ கையோடு பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்துகிட்டு கையோடு மடித்து வச்சிட போகிறேன். துணியை காஞ்ச கையோடு மடித்து வச்சாதாங்க சீக்கிரம் வேலை முடியலைன்னா அப்புறம்னு சொல்லிட்டு டிலே ஆகிட்டே இருக்கும் துணி மடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் தனிஷ் எழுந்திரிச்சுன்னா அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா அந்த துணி மடிக்கிற வேலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் ஆகிடும். அதனால் கையோடு மடித்து வச்சிட போகிறேன். எல்லா துணியும் மொத்தமாக மடித்து வச்சுட்டு அப்படியே கபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடலாம். ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மீதம் இருந்த அந்த ராகி சேமியாவை இட்லி பானையில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். கீழே தட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் சுட்ட இட்லி இருக்குது, அதையும் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நகுலுக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் ஊற்றி கொடுத்துட போகிறேன். கூடவே பருப்பு சாம்பார். தோசைக்கு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி தான் நகுலுக்கு போட போகிறேன். நகுலுக்கு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பாட்டிலேருந்து நெய் ஓப்பன் பண்ணேன். ரொம்ப மெல்ட் ஆகலை. அதனால் அந்த ஹீட்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிடும் எடுத்து ஊற்றுறதுக்கு. RKG நெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாசமாக நல்லா இருக்குது. ஆவியில் பார்த்தீங்கன்னா இட்லியும் ராகி சேமியாவும் நல்லா சூடாகிடுச்சு. ராகி சேமியா கொஞ்சம், இட்லி தோசை பார்த்திங்கன்னா நைட்டுக்கு டின்னருக்கு எடுத்துக்கிட்டோம். இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. நகுலுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதே கல்லில் பார்த்திங்கன்னா தனிஷ்க்கும் பார்த்திங்கன்னா சின்ன ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி நெய் ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவார் தனிஷும். மொத்தமாக ஊற்றி கொடுக்கணும். ரொம்ப மெலிசாக ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரம் காஞ்சி போய்டும். அதனால் ஓரளவுக்கு மொத்தமாக ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு. சாம்பார், இட்லி, தோசை, அது கூட பார்த்திங்கன்னா ராகி சேமியா தான் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு எங்களுடைய டின்னர். நகுலுக்கும் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. தனிஷ்க்கும் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றிட்டு இருக்கும்போதே பாருங்களேன் தனிஷ் பண்ணுற வேலையை உள்ளே இருக்கிற எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுக்கிட்டு கீழே எல்லாம் பரப்பி வச்சிட்ருக்காரு தனிஷ். இந்த மாதிரி தாங்க நான் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலை தான் பண்ணிகிட்ருப்பார். அப்பப்போ மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டாரு அப்படின்னா சீக்கிரம் அந்த தோசை சீக்கிரம் காலி ஆயிரும். இப்போ விளையாண்டிகிட்டே சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த vlog பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.